தேவனுக்கு பயந்திரு. அநேக சொப்பனங்கள் மாயையாய் இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாய் இருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. நாம் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேகர் கர்த்தரிடத்தில் இருந்து தரிசனங்களை பெற்றுக்கொண்டதாக சொன்னார்கள். சாதாரண சொப்பனங்களை கூட கர்த்தருடைய வெளிப்பாடுகள் என்று வியாக்கியானம் பண்ணினார்கள். எரேமியா தீர்க்கதரிசி இவர்களை பொய் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறார். சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். எரேமியா 23, 25, 26. அநேக சொப்பனங்களில் உண்மை இல்லை, அவை மாயையாய் இருக்கிறது. தெளிவான சிந்தனை உடையவர்கள் கூட சொப்பனங்களினால் குழம்பி போய் விடுகிறார்கள். குழப்பத்தில் இருக்கிறவர்கள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பேச மாட்டார்கள். ஏராளமான வார்த்தைகளை பேசுவார்கள். அநேக வார்த்தைகள் வியர்த்தமாய் இருக்கும் என்று சாலமோன் சொல்லுகிறார். எல்லாம் நன்றாக இருந்தாலும் அழிவு வரப்போகிறது என்று சொப்பனத்தை ஆதாரமாக வைத்து சொல்லுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொப்பனங்கள் ஆதாரமாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய எழுதப்பட்ட வார்த்தைகளே ஆதாரமாய் இருக்க வேண்டும். அநேக சொப்பனங்கள் மாயையாய் இருக்கிறது. மாயை நமக்கு ஆதாரமாய் இருக்கும்போது நாமும் மாயையாய் இருப்போம். நாம் சொப்பனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அவற்றை திரும்ப திரும்ப பேசி அவற்றை உண்மையாக்க முயற்சி பண்ணக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், சொப்பனங்களுக்கு பயப்படக்கூடாது. நம்முடைய குழப்பங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைதான் தெளிவை கொடுக்கும். சொப்பனங்களை ஆதாரமாக வைத்து நம்முடைய ஜீவியத்திற்கு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது.